விஜய் நான் வேற லெவல் பேசுனீங்க. தேர்தலுக்கு முன்னாடி இருந்த ஸ்பீச்சுக்கும் தேர்தலுக்கு இப்ப இருக்கிற ஸ்பீச்சுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆனா ஓட்டு போட்ட மக்கள் இப்படி ஏமாத்துறீங்களாண்ணா? ஊரு விடாம ஒரு தெரு விடாம போதைப் பொருள் கலாச்சாரம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி கொட்டி கிடக்குது. அது அப்பவே இனிஷியல் ஸ்டேஜ் அதை நீங்க கண்ட்ரோல் பண்ணிருந்தீங்கன்னா இத்தனை பெண்களை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குமா? எல்லாத்தையும் பண்ணிட்டு படிக்க தூக்கி ஏன் மேல போடுறாங்க. நீ ஆட்சிக்கு வந்துட்ட ப்ரோ, நீ முதலமைச்சர் ப்ரோ, நீ சிஎம் ப்ரோ. இது எல்லாத்தையும் மறந்துட்டு இப்போ வரைக்கும் நீ திமுக எதிர்ப்பு தான் பேசிட்டு இருக்க ஒழிஞ்சு நடக்கிற குற்றத்தை எதிர்க்கிறதுக்கு என்னென்ன திட்டங்கள் எடுக்கணும் இது வரைக்கும் நீ எடுக்கிறீங்க என்ன கூட தெரியல ப்ரோ. எனக்கு என்னமோ நீ ஒரு வருஷம் கழிச்சு கூட திமுக எதிர்ப்பு தான் பேசுவ போல இருக்கு. தற்குறி நல்லா வருது வேணான்னு பாக்குறேன். தாண்டி இவருக்கு தற்குறின்னு சொன்னா வாயில ஏதோ வந்துருமா? 3 வயசு பெண் குழந்தை பாலியல் வன்கொடுமை இறந்திருக்கு, அதை பத்தி எதுவும் வாயில வரல. பொதுமறை எழுதின திருவள்ளுவரை சனாதனவாதியா மாத்திட்டாங்க, அப்ப எதுவும் வாயில வரல. 10 வயசு சிறுமி பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு, அப்ப எதுவும் வாயில வரல. பாண்டிச்சேரியில ஒரு பொண்ணை போட்டு ஒரு 4 பேர் பாலியல் வன்கொடுமை பண்ணிருக்கணும், அப்ப வாயில எதுவும் வரல. பாட்டுக்கு 10 ரூபா அப்ப பாடினா இப்பயும் அதான் பண்றாங்க, இப்போ உனக்கு வாயில எதுவும் வரல. இப்ப மேல அணை கட்டுறாங்க, இப்பயும் உனக்கு வாயில எதுவும் வரல. ஆனா தற்கொலைன்னு சொன்னா மட்டும் எப்படி ப்ரோ உனக்கு வருது? ப்ரோ மாற்றம் ஓட்டு போட்ட மக்களை நீ ஏமாத்திட்ட ப்ரோ.